Hi everyone, welcome to Netting Lit. UGTRB exam seriesல today Gwendolyn Brooks ஓட poem A Sunset of the City வந்து பார்க்க போறோம். Author introduction வந்து பார்த்துருவோம். Gwendolyn Brooks, she was born in the year 1917 and she died in the year 2000. இந்த Gwendolyn Brooksமே வந்து ஒரு ஆஃப்ரோ அமெரிக்கன் ரைட்டர் தான். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு லெக்சரில் வந்து மயா ஆஞ்சலோ பற்றி பார்த்துருப்போம்ல. ஸோ அவங்களும் ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ்னால் யாருன்னு சொல்லிலாம் நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அவங்களே மாதிரி தான் இந்த Gwendolyn Brooksம் ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் ரைட்டர், போயட், ஆல்சோ எ டீச்சராகவும் இவங்க வந்து இருந்திருக்காங்க. அமெரிக்காவில் இருக்கிற சிக்காகோ, அங்கே தான் இவங்களோட மோஸ்ட் ஆஃப் த லைஃப் வந்து இவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களாம். இவங்களோட ஒர்க்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட கம்யூனிட்டி பீப்புள், இந்த ஆஃப்ரோ அமெரிக்கன் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்களோட எவ்ரிடே ஜாய்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் பற்றிலாம் இவங்க வந்து போர்ட்ரே வந்து பண்ணியிருக்காங்களாம். இவங்களை எதுக்காக நம்ம ரொம்ப ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கிற ப்ரெஸ்டீஜியஸான அவார்டான புலிட்சர் ப்ரைஸை இவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. இவங்க வின் பண்ணது ஏன் ஒரு கிரேட்னஸ் அப்படின்னா, ஒரு ஆஃப்ரோ அமெரிக்கன் ரைட்டராக இருந்து இவங்க May 1, 1950 இவங்களோட பொயட்ரி கலெக்ஷன் ஆனி ஆலன், அதுக்கு வந்து இந்த புலிட்சர் ப்ரைஸை வந்து வின் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் ஃபஸ்ட்டு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன், இந்த ஹானராக இருக்க புலிட்சர் ப்ரைஸை வாங்கின ஃபஸ்ட்டு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் வந்து இந்த Gwendolyn Brooks தான். ஸோ அதனால் இவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரைட்டராக வந்து இருக்காங்க. இவங்களோட லைஃப் லாங் கரியர்லையும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன்ஸ் எல்லாமே இவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. 1968 பார்த்தோம் அப்படின்னா இல்லினாய்ஸ், அந்த ஸ்டேட்டோட பொயட் லாரட்டாக வந்து இருந்திருக்காங்க. இந்த இல்லினாய்ஸ் வந்து யூஎஸ்ல இருக்க ஒரு ஸ்டேட், சிக்காகோ ரீஜியன்லாம் வரும்ல. ஸோ அந்த ஸ்டேட்டோட பொயட் லாரட் அப்படின்னா அரசவை கவிஞராக கிட்டத்தட்ட 32 இயர்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்து இருந்திருக்காங்களாம். அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ், அமெரிக்கா ஃபுல்லத்துக்குமே பொயட் லாரட்டா 1985 1986 வரைக்கும் இவங்க வந்து இருந்திருக்காங்க. ஸோ ஒரு கிரேட்டான ஒரு பர்சன். ஆல்சோ இவங்க 1976 இன்னொரு ஹிஸ்ட்ரி வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்களாம். அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து இருக்குது. அந்த இன்ஸ்டிடியூஷனில் ஃபஸ்ட்டு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கனாக இவங்க தான் போயிட்டு வந்து ஒர்க்கும் வந்து பண்ணியிருக்காங்களாம். இவங்களோட இந்த போயம் இருக்குல்ல, நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க போயம் எ சன்செட் ஆஃப் த சிட்டி, இந்த ஒர்க் வந்து இவங்களோட 4th பொயட்ரி கலெக்ஷன் த பீன் ஈட்டர்ஸ், அதில் தான் 1960 வந்து வெளிவந்திருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, த பீன் ஈட்டர்ஸ் கலெக்ஷனில் தான் இந்த போயம் வந்து இருக்குது. இந்த புக்கே பார்த்தோம் அப்படின்னா, த பீன் ஈட்டர்ஸ் புக்கே பார்த்தோம் அப்படின்னா நிறைய பாப்புலாரிட்டியை வந்து கெயின் பண்ணியிருக்கு. நிறைய பேர் இந்த ஒர்க்கை வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் பீப்புளோட ரேஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி இந்த புக்கில் வந்து பேசியிருக்காங்களாம். இவங்க பார்த்தோம்ல, சிக்காகோவில் தான் மோஸ்ட் ஆஃப் த லைஃப் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ சிக்காகோவில் பிரான்ஸ்வில் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த நெய்பர்ஹுட்டில் இருக்க பீப்புள் பற்றி தான் முக்கியமாக இந்த பீன் ஈட்டர்ஸ் புக்கில் வந்து பேசியிருக்காங்களாம். இந்த போயம் எ சன்செட் ஆஃப் த சிட்டி பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒரு விமன் வந்து ஓல்டர் ஆகும்போது என்ன மாதிரியான சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, வயசாகும்போது ஒரு விமன் வந்து எப்படி இருக்காங்க, ஸோ அதை தான் இந்த ஒர்க்கில் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ட்ரெடிஷ்னல் ஸ்டைல், அந்த ஆஃப்ரோ அமெரிக்கன் ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் இவங்க வந்து கொடுத்துருக்காங்களாம். அண்ட் இந்த போயம்குள்ளே போவோம். சிம்பிளான ஒரு போயம் தான். ஒரு ஃபீமேல் வந்து இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஏஜ் வந்து ஆகிருச்சு. அண்ட் அவங்களோட கிட்ஸ் எல்லாருமே வந்து இப்போ அவங்களோட வீட்டில் யாருமே இல்லை. ஸோ அந்த லோன்லினஸ் அண்ட் ஏஜிங், இதை பற்றி தான் இந்த போயமில் வந்து பேசியிருக்காங்க. அந்த லைன்ஸை வந்து பார்த்துருவோம். ஆல்ரெடி ஐ எம் நோ லாங்கர் லுக்ட் அட் வித் லெச்சரி ஆர் லவ். இதில் எதை போர்ட்ரே பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கேர்ளுக்கு வந்து வயசு வந்து ஆகிருச்சு. ஆல்ரெடி எனக்கு வந்து வயசு வந்து ஆகிருச்சு. இப்போ யாருமே என்னை வந்து லெச்சரி ஆர் லவ், எதுலேயுமே என்னை வந்து பார்க்குறது வந்து கிடையாது. யாருக்கும் என் மேலே ஒரு லவ்வும் வர்றது கிடையாது. லெச்சரி அப்படின்னா லஸ்ட், அந்த ஃபீலிங்கும் வந்து யாருக்கும் என் மேலே வந்து வர்றது வந்து கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து வயசு வந்து ஆகிருச்சு. மை டாட்டர்ஸ் அண்ட் சன்ஸ் ஹவ் புட் மீ அவே வித் மார்பிள்ஸ் அண்ட் டால்ஸ் ஆர் கான் ஃப்ரம் த ஹவுஸ். இவங்களுக்கு வந்து கிட்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க, டாட்டர்ஸும் இருந்திருக்காங்க, சன்ஸும் இருந்திருக்காங்க. அவங்க சின்ன வயசில் என்ன பண்ணியிருப்பாங்க, வீட்டில் வந்து டாட்டர்ஸ் வந்து அந்த டால்ஸ் இருக்குல்ல, பொம்மை வச்சு விளையாடி இருப்பாங்க. அண்ட் அந்த பாய்ஸ் வந்து மார்பிள்னு சொல்லி ஒரு டாய் வந்து இருக்குது, கோலின்னு சொல்லுவோம். ஸோ அதை வச்சு அவங்க வந்து விளையாடி இருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமே பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் பீப்புளோட ஹவுஸ் ஹோல்டு, அந்த கிட்ஸ் வந்து இப்போ காலேஜ் ஸ்டடீஸ் போகிறாங்க அப்படின்னாலே அவங்களோட அந்த ஃபினான்ஷியல் விஷயத்தையெல்லாம் அவங்களே வந்து பார்த்துப்பாங்க. வீட்டில் மோஸ்ட்டாக வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களோட டாட்டர்ஸ் அண்ட் சன்ஸ் எல்லாருமே வந்து வீட்டில் இப்போ யாருமே வந்து கிடையாது. அவங்க வந்து எல்லாமே
காலேஜ் படித்து அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணி மேரேஜ் பண்ணி அவங்களோட ஃபேமிலியோட செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ இந்த வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கிறேன். அவங்க சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு ஆகும்போது எப்படி இந்த மார்பிள்ஸ் அண்ட் டால்ஸ் எல்லாம் மறந்தாங்களோ அதே மாதிரி என்னையும் வந்து மறந்துட்டாங்க. இப்போ இந்த வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கிறேன். மை டாட்டர்ஸ் அண்ட் சன்ஸ் எல்லாம் யாருமே இங்கே வந்து இல்லை. மை ஹஸ்பண்ட் அண்ட் லவ்வர்ஸ் ஆர் pleasant or somewhat polite. ஹஸ்பண்டுன்னு சொல்கிறாங்க, லவ்வர்ஸ்னு சொல்கிறாங்க. என்னோட ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி ஆர் மற்ற பீப்புள் மேலே இவங்களுக்கு வந்து ஒரு லவ் இருந்திருக்கலாம், அவங்க வந்து இவங்களை லவ் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி இப்போ எப்படி மாறிட்டாங்களாம் அப்படின்னா இவங்களுக்கு வயசானதுக்கப்புறம் ப்ளசண்ட்டாக மாறிட்டாங்க, சம்வாட் பொலைட்டாக மாறிட்டாங்களாம். அப்படின்னா எதை போர்ட்ரே பண்ணுறாங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து அந்த பேஷன் எல்லாமே இப்போ வந்து மாறிடுச்சு. அது ரொம்ப பொலைட்டாக இருக்குது, எம்டியாக இருக்குது. அந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த பேஷனுமே இல்லை. ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பேஷன் இல்லை. அது ஜஸ்ட் ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு பொலைட் அப்படிங்கிறது இது வந்து எம்டினஸை தான் போர்ட்ரே பண்ணுறாங்க. ஒரு எம்டியாக வந்து இருக்குது. அண்ட் நைட் இஸ் நைட் டைம் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு ஜஸ்டான ஒரு நைட்டாக தான் இருக்குது. எந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டுமே நைட் டைம் வந்து இல்லை. ஸோ ஏஜ் ஆனதுக்கப்புறம் என்னென்ன ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. இவங்களை யாருமே வந்து இப்போ லெச்சரி லஸ்ட் ஆர் லவ் வச்சு யாருமே பார்க்குறது வந்து கிடையாது. இவங்களோட டாட்டர்ஸ் அண்ட் சன்ஸ் வந்து எப்படி மார்பிள்ஸ் அண்ட் டால்ஸை விட்டுட்டு போனாங்களோ அதே மாதிரி இவங்களையும் தனியாக வீட்டில் வந்து விட்டுட்டு வந்து போயிட்டாங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் லவ்வர்ஸ் எல்லாரும் கூடயும் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அதோட பேஷனை வந்து லூஸ் பண்ணிட்டு ரொம்ப எம்டியாக வந்து இருக்குது. நைட் வந்து ஜஸ்ட் நைட்டாக மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாக போவோம். இட் இஸ் அ ரியல் சில் அவுட் த ஜெனியூன் திங். ரியல் சில் அவுட் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த லோன்லினஸ் இருக்குல்ல அது ஜஸ்ட் ரியலிஸ்டிக்காக இருக்குது. ரியலாக லோன்லினஸை நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப ஒரு ஜென்யூனான திங்காக இந்த லோன்லினஸ் வந்து இருக்குது. ஐ எம் நாட் டிசீவ்ட். ஐ டு நாட் think it is still summer because sun stays and birds continue to sing. Deceived அப்படின்னா ஏமாறுறது. நான் வந்து என்னையவே நான் வந்து ஏமாற்றிக்க நான் வந்து ரெடியாக இல்லை. இது வந்து சம்மர் அப்படிங்கிறத நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன். இப்போ இதில் என்ன அப்படின்னா அவங்களோட லைஃப்பில் நடக்கிற அந்த சைக்கிளை சீசன்ஸ் கூட வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. இப்போ சீசன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சம்மர் இருக்கும், சம்மர் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டம் சீசன் வரும், ஆட்டம்க்கு அப்புறம் வின்டர் வரும், வின்டர் முடிஞ்சதுக்கப்புறம் அகைன் வந்து ஸ்ப்ரிங் சீசன் வரும். இந்த சைக்கிளில் தானே போயிட்டுருக்கோம். அதே மாதிரி தான் இவங்களோட சைக்கிளும் இருக்குது. இவங்களோட அந்த சம்மர் டேஸ் இருக்குல்ல ஹாப்பியான ப்ளசண்ட்டான டேஸ் எல்லாமே முடிஞ்சு போயிருச்சு. வீட்டுக்கு வெளியே பார்த்தோம் அப்படின்னா சன் வந்து அழகாக ஷைன் பண்ணிகிட்ருக்கு, பேர்ட்ஸ் எல்லாம் அழகாக பாட்டு பாடிட்டு இருக்குது. வெளியே பார்த்தோம் அப்படின்னா அந்த சம்மர் சீசன் வந்து நடக்குது. வெளியே சம்மர் சீசன் இருக்குது அப்படிங்கிறக்காக நான் என்னையை வந்து ஏமாற்றிக்க முடியாது. ஏன்னா என்னோட லைஃபோட அந்த சம்மர் சீசன் அந்த ஹாப்பியான சீசன் வந்து முடிஞ்சு வந்து போச்சு. இட் இஸ் சம்மர் கான் தட் ஐ சி. இட் இஸ் சம்மர் கான். என்னோட லைஃபோட அந்த சம்மர் சீசன். இப்போ சம்மர் சீசன்னா ப்ளசண்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு தான் ரொம்ப வெயிலாக இருக்கும், பட் அவங்களுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு ப்ளசண்ட்டான சீசன் தான். ஸோ அந்த ப்ளசண்ட்டாக அந்த சன் வந்து ஷைன் பண்ணுறது, அந்த பேர்ட்ஸ் வந்து பாடுறது எல்லாமே என்னோட லைஃப்பில் வந்து முடிஞ்சு போச்சு. சம்மர் கான். த ஸ்வீட் ஃப்ளவர்ஸ் இன்ட்ரையிங் அண்ட் டையிங் டவுன். இவங்களோட லைஃப்பில் அந்த சம்மர் முடிஞ்சதுனால ஸ்வீட்டான ஃப்ளவர்ஸ் எல்லாம் எப்படி வாடி போகுமோ அதே மாதிரி என்னோட லைஃபுமே டை டவுன் ஆகிட்டுருக்கு. என்னோட லைஃபுமே இறந்து வந்து போயிட்டு வந்து இருக்குது. த கிராஸஸ் ஃபர்கெட்டிங் their blaze அண்ட் கன்சென்டிங் டு ப்ரௌன். கிராஸோட கலர் என்ன? க்ரீன் அப்படி தானே. ஸோ க்ரீன் வந்து சம்மர் சீசனில் இருக்கும். ஸோ இப்போ அந்த கிராஸ் எல்லாமே வந்து என்னோட லைஃப்பில் வந்து காஞ்சி போச்சு. காஞ்சி அதோட பிளேஸ் எல்லாத்தையும் இழந்து இப்போ அது காய்ந்த அந்த ப்ரௌன் கலருக்கு வந்து மாறிடுச்சு. ஸோ என்னோட வாழ்க்கையில் சம்மர் சீசன் வந்து முடிஞ்சு போச்சு. ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து ட்ரை ஆகுது அண்ட் அந்த கிராஸ் எல்லாம் அதோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணி ப்ரௌன் கலருக்கு வந்து மாறிடுது. ஸோ இந்த ரெண்டு ஸ்டாண்ட்ஸால் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட லோன்லினஸை ஒரு ரியலான ஜென்யூனான திங்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. நானே என்னையை வந்து நான் ஏமாற்றிக்க மாட்டேன். வெளியே வந்து சன் வந்து அழகாக ஷைன் பண்ணுது, பேர்ட்ஸ் எல்லாம் பாட்டு பாடுது, அதனால நான் என்னோட லைஃப்லேயும் சம்மர் சீசன் தான் நடக்குது அப்படிங்கிறத நான் வந்து என்னையை வந்து ஏமாற்றிக்க வந்து
மாட்டேன். என்னோட வாழ்க்கையோட அந்த சம்மர் சீசன் வந்து முடிஞ்சு வந்து போச்சு. அந்த ஸ்வீட்டான ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து வாடுறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அந்த கிராஸஸ் எல்லாமே கிரீன் கலர்ல இருந்து மாறி ப்ரௌன் கலருக்கு மாற வந்து ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஸ்டான்ஸா 4 வந்து பார்ப்போம். இதுவுமே வந்து ஸ்டான்ஸா 2ல ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இட் இஸ் எ ரியல் சில் அவுட் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னா என்னோட லோன்லினஸ் வந்து ரொம்ப ரியலான ஒரு திங் அப்படின்னு சொல்லி அகெயின் வந்து சொல்கிறாங்க. அண்ட் அடுத்த சீசன் பற்றி பேச போகிறாங்க. இது என்ன சீசன் அப்படின்னா ஃபால் சீசன். ஆட்டம் சீசன் இருக்குல்ல, இலையுதிர் காலம், அதை வந்து ஃபால் அப்படின்னும் நம்ம வந்து மென்ஷன் வந்து பண்ணலாம். அந்த ஃபால் சீசன் வந்து வந்துருச்சு. சம்மர் முடிஞ்சிருச்சு அவங்களோட வாழ்க்கையில். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஃபால் சீசன் வந்து நடக்குதான். த ஃபால் கிறிஸ்ப் கம்ஸ். கிறிஸ்ப் அது எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இலைகள்லாம் காஞ்சு போயிட்டு அந்த மரத்துலேருந்து கீழே வந்து விழும்போது நம்ம மிதித்தோம் அப்படின்னா ஒரு கிறிஸ்பான சவுண்டு வரும்ல. ஸோ அந்த ஃபால் வந்து அந்த கிறிஸ்பான அந்த சவுண்டோட என்னோட லைஃப்குள்ளே என்டர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. த ஃபால் crisp comes. I am aware that is winter to heed. எனக்கு என்னவும் தெரியும் அப்படின்னா இந்த ஆட்டம் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த சீசன் என்ன அப்படின்னா வின்டர் சீசன். வின்டர் சீசனில் எல்லா இலைகள் எல்லாமே வந்து உதிர்ந்து போயிடும். எல்லாமே வந்து காஞ்சு போய் டெட்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த விமனோட லைஃப்பில் அடுத்த சீசன் வந்து டெத்து தான் அப்படிங்கிறதா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. There is no warm house that is fitted with my need. எனக்கு வந்து எந்த ஒரு ஹவுஸுமே வந்து வார்மாக வந்து ஃபீல் வந்து ஆகலை. வார்ம் ஹவுஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஹாப்பியான ஹவுஸ். கோல்டு அப்படிங்கிறத இந்த இங்கிலீஷ் பீப்புள் வந்து ரொம்ப சேட்னஸோட டெபிக் வந்து பண்ணுவாங்க. வார்ம் ஹவுஸ் அப்படின்னா ஒரு ஹாப்பி ஹவுஸ். நான் இருக்கிறதுக்கான ஒரு ஹாப்பி ஹவுஸ் வந்து இல்லை. என்னோட நீடை வந்து ஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு ஹவுஸ் வந்து இல்லை. பிளேஸாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, எதுவுமே என்னோட நீடை வந்து சாட்டிஸ்ஃபை வந்து பண்ண மாட்டேங்குது. ஸோ இந்த ஸ்டான்ஸால் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆட்டம் சீசன் வந்துருச்சு, அதை பற்றி பேசியிருக்காங்க. முதல்ல இவங்களோட லோன்லினஸ் வந்து ரியலான லோன்லினஸ் தான். எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா என்னோட லைஃப்பில் சம்மர் சீசன் முடிஞ்சு போச்சு. அடுத்த சீசனாக இருக்கிற ஆட்டம் சீசன், அந்த ஃபால் சீசன் வந்து வந்துருச்சு. அந்த ஃபால் சீசன் கிறிஸ்பாக என்னோட லைஃப்குள்ளே வந்து வந்துருச்சு. அதுக்கு அடுத்த சீசன் என்ன அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். அது வந்து வின்டர் சீசன் தான். நான் இப்போ இருக்கிறதுக்கு ஒரு வார்ம் அண்ட் ஹாப்பியான ஹவுஸ் வந்து இல்லை. என்னோட ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, நான் இருக்கிறதுக்கு ஒரு பிளேஸாக இருந்தாலும் சரி, எதுவுமே என்னோட நீடை வந்து ஃபிட்டாக வந்து சாட்டிஸ்ஃபை வந்து பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிறத இந்த ஸ்டான்ஸால் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாக வந்து பார்ப்போம். I am cold in this cold house, this house, whose washed echoes are tremulous down lost halls. லாஸ்ட் ஸ்டான்ஸால் பார்க்கும்போது வார்ம் ஹவுஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்காக ஒரு வார்ம் ஹவுஸ் வந்து இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. இதில் பாருங்கள், நான் வாழ்கிற வீடு ஒரு கோல்டான ஹவுஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. கோல்ட்னஸ் அப்படின்னா சேட்னஸ், ரொம்ப சில்லான ஒரு விஷயமாக தான் இந்த ஹவுஸ் வந்து இருக்குது. இந்த ஹவுஸ் ரொம்ப எம்டியாக எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. எம்டியாக இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஒரு வீட்டில் எதுவுமே இல்லை, எம்டியாக இருக்குது அப்படின்னா நம்ம ஏதாவது பேசினா கூட ஒரு மாதிரி எக்கோ மாதிரி கேட்கும்ல. ஸோ அதனால இந்த வீடு வந்து எம்டியாக இருக்குது. இதோட ஹால்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த எக்கோ தான் கேட்டுட்டு வந்து இருக்குது. அந்த எக்கோ வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ண மாதிரி அந்த ட்ரெமுலஸ் சவுண்டு தான் இந்த ஹால் ஃபுல்லாகவே கேட்டுட்டு வந்து இருக்குது. என்னோட வீடு வந்து எம்டியாக இருக்குது. ஸோ அதை தான் போர்ட்ரே வந்து பண்ணியிருக்காங்க. ஐ ஆம் அ உமன் அண்ட் டஸ்டி ஸ்டாண்டிங் அமங் நியூ அஃபேர்ஸ். நான் வந்து ஒரு ஃபீமேலாக இருக்கிறேன். நான் வந்து டஸ்டியாக இருக்கேன். டஸ்டி அப்படின்னு எதுக்கு போர்ட்ரே பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஷீ இஸ் ஃபர்காட்டன். அந்த ஃபர்காட்டனை தான் குறிக்கிறாங்க. இப்போ எந்த ஒரு பொருள் மேலே டஸ்ட் வந்து வரும், நம்ம வந்து அந்த பொருளை வந்து அப்படியே மறந்தே போயிட்டோம், அதை துடைக்கிறதுக்கு மறந்தே போயிட்டோம் அப்படின்னா அது மேலே நல்லா டஸ்ட் எல்லாம் செட்டில் ஆகி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த விமனை வந்து எல்லாரும் மறந்து போயிட்டாங்க. அண்ட் ஷீ ஃபீல்ஸ் டஸ்டி. ஸ்டாண்டிங் அமங் நியூ அஃபேர்ஸ் அப்படின்னா அந்த வேர்ல்டு வந்து புதுசான விஷயங்களுக்கெல்லாம் போயிட்டே வந்து இருக்குது. நியூவான அஃபேர்ஸ் எல்லாமே வந்து வந்துட்டே இருக்குது. இதெல்லாம் இந்த விமன் வந்து இந்த ஏஜில் வந்து கற்றுக்க முடியுமா? நோ, அப்படி தானே. இந்த சேஞ்சிங் வேர்ல்டில் இந்த விமன் வந்து எல்லாரும் என்னை வந்து மறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஐ ஆம் அ விமன் அண்ட் டஸ்டி ஸ்டாண்டிங் அமங் நியூ அஃபேர்ஸ். ஐ ஆம் அ விமன் ஹூ ஹரீஸ் த்ரூ ஹர் ப்ரேயர்ஸ். இவங்களோட ப்ரே பண்ணுறதை பற்றி பேசியிருக்காங்க. இவங்களோட ப்ரேயர்ஸுமே எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப ஹரிபரியாக தான் இருக்குது. ரொம்ப வேகமாக தான் இவங்க வந்து ப்ரேயரை கூட அந்த ரஷ்ஷிங் வேலை தான் இவங்க வந்து ப்ரே பண்ணுறாங்களாம். இது வந்து எதை போர்ட்ரே பண்ணுது அப்படின்னா ஷீ இஸ் டயர்டு. அந்த ப்ரேயர் கூட ஃபுல்லாக பண்ணுறதுக்கான அந்த தெம்பு வந்து இவங்களுக்கு வந்து கிடையாது. ஸோ ப்ரேயர் கூட ரொம்ப ஹரீடாக பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் வந்து இருக்கிறேன். அண்ட் இந்த ஸ்டான்ஸால் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஹவுஸை வந்து ஒரு கோல்டு ஹவுஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கோல்டான ஹவுஸில் தான் நான் வந்து வாழ்ந்துட்டுருக்கேன்.
அந்த வீடு ஃபுல்லாகவே எக்கோஸ் மட்டும்தான் கேட்குது. நான் ஒரு விமன், பட் எல்லாரும் என்னை வந்து மறந்து போயிட்டாங்க. எதுக்கு இடையில மறந்து போயிட்டாங்க அப்படின்னா, இந்த வேர்ல்டோட நியூவான அஃபேர்ஸ்க்கு இடையில என்னை வந்து எல்லாருமே மறந்து போயிட்டாங்க. நான் ஒரு விமன், என்னால் வந்து ஒரு ப்ரேயர் கூட ஒரு நிதானமாக பண்ண முடியல, ஹரிபரியாக தான் என்னோட ப்ரேயர் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் லாஸ்ட் ஸ்டான்ஸாக வந்து பார்ப்போம். டின் இன்டிமேஷன்ஸ் ஆஃப் யர் குவைட் கோர் டு பி மை டெசர்ட் அண்ட் மை டியர் ரிலீஃப். டின் அப்படிங்கிறது ஒரு மெட்டீரியல் அப்படி தானே. அந்த டின்னை வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. டின் அப்படிங்கிறது என்னது, ஒரு சீப்பான ஒரு ஃப்ரெஜைல், ரொம்ப ஒரு வளையக்கூடிய ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு மெட்டீரியல் தான். இது வந்து கோல்டு சில்வர் அந்த அளவுக்கு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு மெட்டீரியல்லாம் கிடையாது. இந்த டின்னோட சவுண்டு மாதிரி உங்களோட மைண்டுக்குள்ளே கேட்குது அப்படிங்கிறத போர்ட்ரே பண்ணுறாங்க. டின் இன்டிமேஷன்ஸ் ஆஃப் எ குவைட் கோர் டு பி மை டெசர்ட் அண்ட் டியர் ரிலீஃப். இவங்களோட இந்த குவைட்டான கோர், அந்த குவைட்டான மைண்டு வந்து எதுக்காக லாங் பண்ணுது அப்படின்னா, ஒரு பீஸ்க்காக, ஒரு ரிலீஃப்காக. ஒரு டெசர்ட் வந்து எப்படி எம்டியாக இருக்குமோ அதில் வந்து ஒரு பீஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த பீஸ் அண்ட் ரிலீஃப்காக இவங்களோட குவைட் கோர், அவங்களோட மைண்ட் வந்து ரொம்பவே ஏர்ன் பண்ணிட்டு வந்து இருக்குது. கம், there shall be such islanding from grief and small communion with the master shore. அண்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்க, இவங்க வந்து இமேஜின் பண்ணுறாங்களாம், தன்னையே இவங்க வந்து ஐசோலேஷன் பண்ணுற மாதிரி, தனிமைப்படுத்துகிற மாதிரி. ஒரு ஐலாண்டு இருக்குன்னு வைங்களா, அந்த ஐலாண்டு வந்து அந்த மெயினான அந்த ஷோரில் இருந்து அது தனிமையாக இருக்கும் அப்படி தானே, கடலுக்குள்ளே தனிமையாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இவங்க வந்து அந்த ஐலாண்ட் எப்படி மெயின்லேண்டோட கட் ஆஃப் ஆகி இருக்குதோ, அதே மாதிரி என்னோட அந்த பெயின் அண்ட் க்ரீஃப்லேருந்து நான் கட் ஆஃப் ஆகி தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து விரும்புகிறேன். அண்ட் ஸ்மால் கம்யூனியன் வித் அ மாஸ்டர் ஷோர். பட் இருந்தாலும் அந்த ஐலாண்ட் வந்து கட் ஆகி இருந்தாலும் அந்த ஐலாண்டோட ஷோர் இருக்குல்ல, அது அதோட மாஸ்டர் ஷோர் கூட கனெக்ட் ஆகி தானே இருக்குது. அந்த ஐலாண்ட்லேருந்து நம்ம தண்ணியிலேருந்து வந்தோம் அப்படின்னா வெளியே அந்த மாஸ்டர் ஷோர், அந்த மெயின்லேண்டோட ஷோர் வந்து வந்துடும் அப்படி தானே. ஸோ அந்த வாட்டர் வந்து ஒரு கனெக்ஷன் தான் பண்ணுது, இந்த ஐலாண்டுக்கோ ஷோருக்கோ இடையில ஒரு கனெக்ஷன் தான் வந்து இருக்குது. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் என்னோட பெயின்லேருந்து நான் ஐலாண்ட் பண்ணி தனியாக இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன், இருந்தாலும் அதில் வந்து ஒரு கனெக்ஷன் வந்து இருக்குது. மெயின்லேண்டுக்கு எப்படி கனெக்ஷன் இருக்குதோ அதே மாதிரி பெயினுக்கும் எனக்கும் ஒரு கனெக்ஷன் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. இதில் பாருங்கள், ட்வாங் டே அண்ட் ஐ இன்க்ளைன் திஸ் இயர் டு டின். ட்வாங்டு, இதில் வந்து ஃபஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா டின் இன்டிமேஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. டின் வந்து ஒரு மெட்டல்னு சொல்லி பார்த்தோம். இந்த டின் வந்து அவங்களோட மைண்டுக்குள்ளே எதை ட்வாங் பண்ணுது. ட்வாங் அப்படின்னா அந்த சத்தம், டின் எதாவது வச்சு தட்டணும் அப்படின்னா ட்வாங் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட் வரும்ல, அந்த டின் இவங்களோட மைண்டுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்தை ட்வாங் பண்ணுதான். அண்ட் ஐ இன்க்ளைன் திஸ் இயர் டு டின். அண்ட் அது என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம். கன்சல்ட் அ டியூவல் டைலமா. இவங்களோட மைண்டுக்குள்ளே எப்போவுமே ரெண்டு விஷயம் தான் ஓடிட்டே இருக்கான். வெதர் டு ட்ரை இன் ஹம்மிங் பேலர் ஆர் டு லீப் அண்ட் டை. இதோட ஸ்ட்ரைட்டான மீனிங் என்ன அப்படின்னா, நம்ம வந்து உடனே இறந்து போயிடுவோமா, இல்லைன்னா மெதுவாக நம்ம வந்து ஃபேட் ஆகி ஸ்லோவாக இறந்து போகுமா. இந்த ரெண்டு விஷயம் தான் இவங்களோட மைண்டுக்குள்ளே வந்து ஓடிட்டே வந்து இருக்குதான். ட்ரை இன் பேலர் அப்படின்னா ஸ்லோவாக ஃபேட் ஆகுறது, லைஃப் இல்லாமல் மெதுவாக ஏஜ் ஆகி அப்படி ஸ்லோவாக நம்ம வந்து இறந்து போகிறது தான் ட்ரை இன் பேலர். லீப் அண்ட் டை அப்படின்னா ஜஸ்ட் உடனே நம்ம வந்து இறந்து போயிடுவோமா. ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான், ஸ்லோவாக இறந்து போவோமா உடனே இறந்து போவோமா, இந்த ரெண்டு விஷயம் தான் இவங்களோட மைண்டுக்குள்ளே அந்த ட்வாங்னு சவுண்டு கேட்கும்ல. ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டு விஷயம் தான் இவங்களோட மைண்டுக்குள்ளே வந்து ஓடிட்டே வந்து இருக்குது. சம்படி மஃப்ட் இட், சம்படி வாண்டட் டு ஜோக். இதில் வந்து ஒரு க்ரூவலான ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க தான் இந்த விஷயத்தை நமக்கு வந்து போர்ட்ரே வந்து பண்ணியிருக்காங்க. ஹியூமன் பீயிங்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி யாரோ ஒருத்தர் தான் இதை வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க காடை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. சம்படி வாண்டட் டு ஜோக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஏஜிங் இருக்குல்ல, இது வந்து ஒரு க்ரூவலான ஒரு ஜோக்கு தான். இந்த ஏஜிங் வந்து ஏன்னா அவ்வளோ கஷ்டமான இந்த ஏஜிங்கை வந்து எதுக்கு வந்து காட் வந்து படைச்சாங்க. இந்த காஸ்மிக் ஆர்டர், இந்த யூனிவர்ஸோட ஒரு மிஸ்டேக் தான் இந்த ஏஜிங். ஏன்னா ஏஜிங் வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத போர்ட்ரே வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டான்ஸால் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இது கொஞ்சம் கஷ்டமான ஸ்டான்ஸாக தான். டின் இன்டிமேஷன்ஸ்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. டின் அந்த மெட்டல் பற்றி இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட குவைட் கோர் வந்து எதை வந்து லாங் பண்ணுது அப்படின்னா பீஸ் அண்ட் ரிலீஃப்காக தான் இவங்க வந்து ஏங்கிட்டு வந்து இருக்காங்க. இவங்களோட பெயின்லேருந்து இவங்க செப்பரேட் ஆகி ஒரு ஐலாண்டு மாதிரி இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த கரைக்கும் அந்த பெயின்க்கும் இடையில ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி உங்கள் மைண்டுக்கும் அந்த பெயினுக்கும் ஒரு கனெக்ஷன் வந்து எப்போவுமே வந்து இருந்துகிட்டே இருக்குது. அந்த டின் இன்டிமேஷன்ஸ் இவங்களோட மைண்டுக்குள்ளே
வாய்க்குள்ளே ட்வாங் பண்ணுது. 2 விஷயம் வந்து அது வந்து ட்வாங் பண்ணுதான். ஸோ அதனால உங்களுக்கு எப்போவுமே 2 டைலமா வந்து இருந்துகிட்டே இருக்குது. உடனே நம்ம வந்து இறந்து போயிடுவோமா, மெதுவாக இறந்து போவோமா, அதான் உங்களுக்கு வந்து தோணுதான். ஏஜிங் அப்படிங்கிறது ஒரு க்ரூவலான ஒரு ஜோக் மாதிரி. இது வந்து காஸ்மிக் ஆர்டரோட ஒரு மிஸ்டேக் தான் இந்த ஏஜிங்காக வந்து இருக்குது. காட் வந்து இதை வந்து இப்படி படைச்சிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஒர்க்கை வந்து முடிச்சிருக்காங்க. ஏஜிங்கோட கஷ்டம் பற்றி இந்த ஒர்க்கில் வந்து பேசியிருக்காங்க. அதனால தான் இந்த போயமோட டாப்பிக்கே பார்த்தோம் அப்படின்னா எ சன்செட் ஆஃப் த சிட்டி. சன்செட், அந்த சன் வந்து மறைய போகுது. ஸோ அந்த டைம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இதில் வந்து அந்த விமன் வந்து ரொம்ப ஏஜ் ஆகி இறக்க போகிறாங்க. அவங்களோட மைண்ட் செட்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து போர்ட்ரே வந்து பண்ணியிருக்காங்க. இந்த லைன்ஸும் கூட ஒரு தடவை வந்து பார்த்துருவோம். ஏன்னா லைன்ஸில் இருந்தால் கொஸ்டின் வந்து நிறைய கேட்குறாங்க. ஸோ லைன்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான். ஆல்ரெடி ஐ எம் நோ லாங்கர் லுக்ட் அட் வித் லெச்சரி ஆர் லவ். My daughters and sons have put me away with marbles and dolls, or gone from the house. My husband and lovers are pleasant or somewhat polite, and night is night. It is a real chill out, the genuine thing. I am not deceived. I do not think it is still summer, because sun stays and birds continue to sing. It is summer gone that I see, it is summer gone. The sweet flowers in drying and dying down. The grasses forgetting their blaze and consenting to brown. It is a real chill out. The fall crisp comes. I am hour that is winter to heed. There is no warm house that is fitted with my need. I am cold in this cold house, this house whose washed echoes are tremulous down lost halls. I am a woman and dusty, standing among new affairs. I am a woman who hurries through her prayers. Tin intimations of a quiet core to be my desert and my dear relief. Come, there shall be such islanding from grief and small communion with my master shore. Twang they, and I incline this ear to tin, consult a dual dilemma, whether to dry in humming pallor or to leap and die. Somebody muffed it, somebody wanted to joke. ஸோ இந்த லைன்ஸ் படிக்கும் போது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். And that's it for this lecture. We will meet in the next lecture. Thank you.